ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி எல்லோரும் லைக் பண்ணுற ஒரு ரெசிபி பீஃப் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 kg பீஃப் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வேக விடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2.25 கப் பசுமதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 20 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். இப்போ பேன் ஹீட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். த்ரீ ஆனியன் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் ஃபுல்லாக இதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். இனி ஒரு 10 கேஷ்யூ நட் எடுத்து அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு இவ்வளவு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2.25 கப் பசுமதி அரிசிக்கு 7 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் தான் 7 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். இனி இது கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணின ஆனியன் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன். வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விடலாம். ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக விடலாம்.
நம்ம பீஃபும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. வாட்டரெல்லாம் நல்லா வற்றியாச்சு. இனி நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 8 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆனியன் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். மல்லி இலை எடுத்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஒன்ஸ் வதக்கிட்டு இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி 1 டீஸ்பூன் பீஃப் வேக வைக்கும்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் புளிப்பில்லாத தயிர் தான் எடுத்திருக்கிறேன். இனி நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற பீஃப் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனி இது கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணின ஆனியனும் இது கூட தூவி விட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸும் தூவி விட்டுக்கலாம். அகைன் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மல்லி இலை தூவிக்கலாம். கூடவே ரோஸ்டட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இனி ட்ரை ஃப்ரூட்டும் ட்ரை நட்ஸும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு
இதை மூடி போட்டு 3 to 5 minutes குக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.